வரவேற்கத்தக்கது யாரும் இல்லை என்று கருதினால் உலக நாடுகள் கண்டிப்பாக திமுகவை எதிர்நோக்கித்தான் இருக்கிறது. ஊழல் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்வார்கள். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு $60 கொடுத்தீங்கன்னா அந்த படத்தை வச்சு நீங்க போட்டோ எடுத்துக்கலாம் அவங்களோட. அது மாதிரி தான் ஒரு ட்விட்டர்ல வருது, ஸ்பேஸ் யூடியூப்ல வருதுங்க. திமுக கண்டிப்பாக அயல் நாடுகளில் எப்படி பாப்புலராக இருக்கும்? திமுக என்பது சனாதன தர்மத்தை எடுக்கக்கூடிய கட்சி, இந்துக்களுக்கு எதிரான கட்சி. அதையும் தவிர போதாத குறைக்கு உதயநிதியினுடைய மௌனம் பல திமுகவினரை அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பின்னணியில் பார்த்தால் உலக நாடுகள் எப்படி திமுகவை பாராட்டுவதென்றால், சாராயம் விற்பதிலா, மது பொருள் அதிகமாக விற்பதிலா, போதைப் பொருள் விற்பதிலா, அல்லது எப்படி ஊழல் செய்ய பாருங்க. உலக நாடுகள் வேண்டும் என்றால் தயாநிதி மாறன், ஜெகத் ரட்சகன், TR பாலு, TRB ராஜா போன்றவர்கள் எப்படி குட்டி அதானிகள் ஆனார்கள் என்ற பேச்சும் உலக நாடுகளில் பிரதிபலிக்கிறது என்பதை மு.க.ஸ்டாலினுக்கு திமுகவினரை சொல்லி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிரதிபிம்பம் பழனிவேல் தியாகராஜன் கூறினாரே, மகன் மருமகன் 30,000 கோடி என்பது, அது அவர்களை துரத்தி துரத்தி அடிக்கும். 2026 பழனிவேல் தியாகராஜன் சீட்டு வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி போனாலும் அவருடைய பேச்சு குரல், வீடியோ, ஆடியோ 2026 கண்டிப்பாக தமிழகத்தை சுத்தி சுத்தி வருங்க. அது அந்த ஆடியோ